நாளைக்கு நடக்க போகிற இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் அகமதாபாத்தில் நடக்குது. கடைசியாக 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் இந்தியா நியூசிலாந்து தான் மோதினாங்க. அதில் நியூசிலாண்டை தோக்கடிச்சு இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சாங்க. ஆனால் நிறையா ஸ்டாட்ஸ் சொல்கிறாங்க, அது எல்லாமே இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது இந்த வேர்ல்டு கப் ஃபைனலில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எந்த ஹோஸ்ட் நேஷனுமே T20 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எந்த டீமுமே அவங்களோட வேர்ல்டு கப் டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணதே கிடையாது. இந்தியா நியூசிலாண்டு 3 டைம் T20 வேர்ல்டு கப்பில் மோதிருக்காங்க. 3 மேட்ச்லேயுமே நியூசிலாந்து தான் ஜெயிச்சிருக்காங்க, இந்தியா ஜெயிச்சதே கிடையாது. அப்புறம் ஃபைனல் அகமதாபாத்தில் நடக்குது. இந்தியா அகமதாபாத்தில் விளையாண்ட கடைசி 4 வேர்ல்டு கப் மேட்சஸ்லையும் 2ல் ஜெயிச்சிருக்காங்க, 2ல் தோற்றுருக்காங்க. ரீசெண்டாக நடந்த மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா கூட தோற்றுட்டாங்க. ஐசிசி டோர்னமெண்ட் ஃபைனல்ஸில் நியூசிலாண்டும் இந்தியாவும் 3 டைம் மோதிருக்காங்க. 2000 நடந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனலில் இந்தியாவை தோக்கடிச்சு சாம்பியன்ஸ் ட்ராஃபி நியூசிலாந்து ஜெயிச்சாங்க. 2021 வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் இந்தியாவை நியூசிலாந்து தோக்கடிச்சாங்க. ஆனால் 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனலில் இந்தியா நியூசிலாண்டை தோக்கடிச்சிட்டாங்க. என்ன தான் ஸ்டாட்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டாக இருந்தாலும் 2011 50 ஓவர் வேர்ல்டு கப்பில் எந்த ஹோஸ்ட் நேஷனுமே 50 ஓவர் வேர்ல்டு கப் ஜெயிச்சதில்லை. அந்த ஜிங்ஸை இந்தியா ப்ரோக் பண்ணிச்சு. அதே மாதிரி 2026 T20 வேர்ல்டு கப்பில் இந்தியா ஃபஸ்ட்டு டீமாக ஹோம் கண்ட்ரியில் T20 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு அந்த ரெக்கார்டையும் பிரேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எந்த டீமும் டிஃபெண்ட் பண்ணதில்லை, அந்த ரெக்கார்டும் பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது.